எனது ஆரோக்கிய நண்பர்களே, இன்னைக்கு நான் சூப்பரான ரெசிபியோட அருமையாக உங்களை ஹெல்த்தியாக சந்திக்க வந்துட்டேன். இன்னைக்கு சப்பாத்தி கேரட் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ண இன்றைக்கி 4 கேரட், 4 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி காய வேக வைக்க போகிறதில்ல. ரோலுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸுமே நிறைய பாராட்டு கொடுப்பாங்க. ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க, பசங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களுமே சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இப்போது எண்ணெய் நல்லா காயட்டோன்னு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வறுத்து வரணும். நம்ம வேறு எந்த ஸ்பைஸையும் இதுக்காக யூஸ் பண்ண போகிறதில்லை. பச்சை மிளகாயோட அந்த ஸ்பைசி தான். இந்த மாதிரி கட் பண்ணி போடக்குள்ள பசங்களுக்குமே ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இன்னுமே நல்லா வணக்குங்க, அப்போ தான் இந்த காரம் இறங்கும். இப்போது இந்த 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயிலே இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரட், கோஸ் அண்டு பீன்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட உங்களுக்கு வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை இல்லை சுண்டல் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காய்களே போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கேரட், கோஸ் வச்சுட்டு மைனஸ் நீங்கள் வீட்டிலே செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு புதுசாக நான் அப்லோட் பண்ணணும், புது டிப்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. நானும் கண்டிப்பாக புதுசாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம சைடில் சப்பாத்தியுமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாஃப்டாக புசு புசுன்னு சப்பாத்தி நீங்களுமே எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். இந்த கப்பில் நான் 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஆயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இந்த அளவுக்கு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுனால இது மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தி வீடியோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் அதையுமே நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஊறின மாவை இப்போ உருண்டை பிடிச்சி தீத்தி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோலுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே தீத்தி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி இங்கே பாருங்கள், தீத்தக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி செய்கிறீங்கன்னா நாளைக்கு வரைக்குமே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஏன்னா நம்ம செஞ்சுருக்க வேலை அவ்வளோ தரமான வேலை. ஸோ அதனால் நீங்களும் மறக்காமல் சப்பாத்தி ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தீத்தின சப்பாத்தியை இப்போ நான் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காய வச்ச தோசைக்கல்லில் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டு நல்லா சூடாகிருக்கு, பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் பசங்க சப்பாத்தி வேணும்னு நிறைய கேட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே 2 விரலில் பிச்சிங்கனாலே அவ்வளோ அழகாக சாஃப்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு உப்பி வந்த சப்பாத்தியை திருப்பி போட்டு இன்னும் பலூன் மாதிரி உப்பி வச்சிடலாமா? பாருங்கள், சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சா. இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த காய்கள்லாம் நல்லா வதக்கிட்டோம். இந்த காய்கள்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு.
இப்போ உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிட்டோம். சப்பாத்தி நம்ம செஞ்சிட்டு இருந்த கேப்பில் உப்பு போட்டேன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொரு சப்பாத்திலையும் இந்த மாதிரி நிறைய காய்கள் வச்சு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இந்த மாதிரி மைனஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா மைனஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோசு அப்படியே பச்சையாக சீவி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக காய்களாக வச்சுட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் பசங்களுக்கு நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறோம். அதுவரை டாட்டா பாய். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஈஸியான குயிக்கான ரெசிபிஸ் செஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.